சபையிலே ஆட்கள் உண்டு, சபையிலே நிறைய பேர் வருகிறார்கள். அவர்களுக்கு பரலோகம் உண்டா என்று சொல்லி எனக்கு தெரியல. பரலோகம் உங்களுக்கு தேவை. இந்த பூமியிலே முடிந்தவரை ஒரு ஏழை சபைக்கு நீங்கள் போய் ஏழை சபைகளை தாங்கி எளிய சபைகளை தூக்கிவிட்டு, அந்த ஊழியக்காரன் உங்களுடைய காணிக்கையிலே பணம் சம்பாதிக்கிறானா? அந்த ஊழியக்காரன் அந்த காணிக்கையில IAS ஆகி தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறானா? அந்த காணிக்கையிலே அவன் சுகபோதமாய் வாழுகிறானா? அந்த காணிக்கையிலே ஹோட்டலா ஏறி இறங்கி ஒரு 2-3 வேலை ஆட்களை எல்லாம் வைத்து மனம் போக்கில் வாழுகிறானா என்பதை விசுவாச பிள்ளைகள் கவனித்து பார்க்க வேண்டும். கவனித்து பார்த்து அந்த ஊழியக்காரன் மனம் போன போக்கில் போனான்னு சொன்ன சபைக்கு நீங்க போக வேண்டிய தேவையில்லை. மனம் போன போக்கில் எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உங்களை கண்காணித்து உங்களை கவனித்து உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கண்ணீரோட ஊழியம் செய்யறாங்கல்ல, பாரத்தோட ஊழியம் செய்யறாங்கல்ல, என் நாடுகள் அழிகிறதுன்னு சொல்லி ஊழியம் செய்யறாங்கல்ல, அந்த சபையில போங்க. அங்க நிலைநில்லுங்க. தண்டித்தாலும் கேளுங்க. உங்க இஷ்டத்துக்கு ஓடாதீங்க. அங்க இருந்து அமைதியை பெற்றுக்கொள்ளுங்க. காரியம் பண ஆசை இல்லைன்னு சொன்னா, வேற ஆசை இல்லைன்னு சொன்னா, அவன் முற்றிலுமாய் பரலோகத்தை குறித்து தானே பேசுவான். அதிலே அமர்ந்துரு. இப்போ சபைக்கு எக்கச்சக்க ஆள் உண்டு, ஆனா பரலோகம் போக ஆள் இல்லை. பரலோகம் போக ஆள் இல்லை. இயேசுவும் பரிதபிக்கிறார். ஆனபடி பரலோகம் போவதற்காக சபைகளை தெரிந்தெடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.